80 லட்சம் ரூபாய் கடன், 14 வருட தலைமறைவு வாழ்வு, உறவுகளுடனான தொடர்புகள் துண்டிப்பு, கிணற்றின் சடலமாக மீட்கப்பட்ட கமலதாசின் பின்னணி. இது கதையல்ல, நிஜம். தமது தேவைகளை பூர்த்தி செய்ய களமாக பயன்படுத்தும் வருமானம் என்ற ஒரு பொறிமுறையை நல்ல முறையில் ஏற்படுத்தி 4 பேர் நல்ல விதமாக கதைத்து நல்ல தொழில் செய்து நற்பெயருடன் வாழ பழக வேண்டும். இல்லையேல் கிடைக்கும் தொழிலை ஆத்ம திருப்தியுடன் செய்து அதன் மூலம் பெறும் வருமானத்தில் வாழ பழக வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பிடித்தமாக அமையும். ஆனால் இவை இரண்டையும் விடுத்து ஊரில் உள்ளவர்களிடம் கடன் பெற்று அந்த கடனை அடைக்க மீண்டும் மீண்டும் கடன் பெற்று கடைசியாக கடனை அடைக்க முடியாத நிலையில் ஒருவர் தன் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார். அவர் சாதாரணமாக தற்கொலை என்ற போர்வைக்குள் ஒளிந்து கொண்டு விட்டார். அவரை நம்பிய மனைவி, 2 பெண் பிள்ளைகள், சகோதரர்கள், கடன் கொடுத்தவர்கள் என்று இன்று நடைப்பிணங்களாக வீதியில் நிற்கிறார்கள். இதற்கு யார் பொறுப்போ? இதற்கான தீர்வுதான் என்ன என்று தேடி பார்த்தால் விடை தெரியாத கேள்வியே இன்று மக்கள் மத்தியில் புரையோடி இருக்கிறது. சரி, சம்பவத்துக்கு வருவோம். யாழ்ப்பாணம் இணுவில் பூகொடை பகுதியில் உள்ள தோட்ட கிணற்றிலிருந்து குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டது. சடலம் மீட்கப்பட்ட பொழுது பலரது நிலைப்பாடும் அண்மை காலமாக நகைகளை கொள்ளையிட்ட குடும்பங்கள் குற்றத்தை மறைப்பதற்கு பயன்படுத்தும் பொறிமுறை கிணறுதான். எனவே மேற்படி நபரிடம் இருந்து பணம் கொள்ளையிடப்பட்டு இவரையும் கிணற்றில் போட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளின் பின்தான் அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி காத்திருந்தது. பூகொடை தோட்டத்திற்கு வேலைக்கு வந்த நபர் முதலில் கண்ட காட்சி தமது தோட்டத்தில் இனம் தெரியாத மோட்டார் சைக்கிள், ஒரு சோடி செருப்பு மற்றும் தண்ணீர் போத்தில் இருப்பதை அவதானித்திருந்தார். அதன் பின் தான் வந்த வேலையை தொடருவோம் என்ற எண்ணத்தில் வெயில் தொடங்குவதற்கு முன் தோட்டத்திற்கு நீர் இறைப்பதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்ளும் பொழுது சடலம் மிதப்பதை அவதானித்ததை அடுத்து அயலவர்கள் மற்றும் போலீசாருக்கு தெரியப்படுத்தியதை அடுத்து சம்பவ இடத்துக்கு போலீசார் வருகை தந்ததுடன் சடலத்தை கிணற்றிலிருந்து மீட்கும் பணி ஆரம்பமானது. சடலத்தை மீட்கும் நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே போலீசார் அந்த தோட்டத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் இலக்க தகட்டை பரிசோதித்து அதன் முகவரியை இனம் கண்டு சென்ற பொழுது கடந்த வருடமே அந்த மோட்டார் சைக்கிள் விற்பனை செய்யப்பட்டு விட்டது தெரிய வந்தது. இதையடுத்து சடலம் வெளியில் எடுக்கப்பட்ட பொழுது ஊரவர்கள் மற்றும் அயலவர்களால் இறந்தவர் இணுவில் வீதி மானிப்பாயில் வசித்து வந்த கோபாலபிள்ளை கமலதாஸ், வயது 39 என்ற குடும்பஸ்தரே சடலமாக மீட்கப்பட்டவர் என அடையாளம் காட்டினர். இருந்த போதிலும் அவரது குடும்ப உறுப்பினர்களான மனைவி, பிள்ளைகள் மற்றும் சகோதரர்கள் ஊரவர்களால் தகவல் வழங்கப்பட்டு சம்பவ இடத்துக்கு அழைத்து வந்த பின்னரே இந்த சடலம் உறுதிப்படுத்தப்பட்டது. இதையடுத்து சடலம் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு பிரேத பரிசோதனைக்காக எடுத்துச் செல்லப்பட்டதுடன் பிரேத பரிசோதனையில் நீரில் மூழ்கியே உயிரிழந்தார் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த மரணம் தொடர்பில் உறவினர்களிடம் முதல் கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. விசாரணைகளின் மூலம் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறித்த நபரான வேலுப்பிள்ளை கமலதாஸ் யாழ் திருநெல்வேலியை புறப்படமாக கொண்டவர். இவருக்கு 6 சகோதரர்கள் உள்ளனர். இவரே வீட்டில் கடைசி பிள்ளை என பெற்றோர்கள் கடும் செல்லமாக வளர்த்தார்கள். அதன் பயனாக இவர் என்ன வேலை செய்கிறார், யார் யாருடன் தொடர்பில் இருக்கிறார், எவ்வாறு இவரிடம் அதிக பணப்புழக்கம் இருக்கிறது என்று யாரும் இவரிடம் கேள்வி கேட்காமலே இருந்துள்ளனர். நாளடைவில் 80 லட்சங்களுக்கு மேல் கடன் சுமை அதிகரித்ததும் 2014ஆம் ஆண்டு முதல் மலேசியாவுக்கு சென்று தலைமறைவு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தவர் கமலதாஸ். தன்னை தேடும் கடன்காரர்களின் கண்ணில் படாமல் 2019ஆம் ஆண்டு முதல் மீண்டும் இலங்கை திரும்பி வன்னி மற்றும் யாழ்ப்பாணத்தில் வசித்து வந்ததுடன் பெற்றோர் சகோதரருடனான உறவுகளை முறித்து கொண்டே வாழ்ந்து வந்தார். மீண்டும் இலங்கை திரும்பியதும் தன் விருப்பத்திற்கு பெண் ஒருவரை திருமணம் செய்து கொண்டுள்ளதுடன் இவர்களுக்கு 2 பெண் குழந்தைகளும் இருக்கிறார்கள். மேற்படி சம்பவம் இடம்பெற்று இவர் சடலமாக மீட்கப்பட்ட பின்னரே இவர் இலங்கையில் இருக்கிறார் என்ற தகவல் உறவினர்களுக்கு தெரிய வந்துள்ளதுடன் இவருக்கு திருமணம் நடந்ததும் திருமணத்தின் மூலம் 2 பெண் குழந்தைகள் இருப்பதும் தெரிய வந்தது. சகோதரர்களைப் போலவே இவரது மனைவிக்கும் தன் கணவனுக்கும் இவ்வளவு கடன் சுமை இருக்கிறது,
இதனால்தான் அவர் உடன் பிறந்தோரிடம் உறவில்லாமல் இருந்திருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவல்கள் தெரிந்துள்ளது. கமலதாசின் மரணத்தை பொறுத்தவரை தான் பெற்ற கடன் சுமையை தீர்க்க முடியாமல் தற்கொலை என்ற அங்கியை போர்த்திவிட்டு உயிரை மாய்த்து விட்டார். சடலம் அடையாளம் காணப்பட்ட பொழுது நடத்தப்பட்ட விசாரணைகளில் தனக்கு கடன் சுமை பற்றி தெரியாது என வாக்குமூலம் அளித்து விட்டார். சகோதரர்கள் உயிரற்ற உடலத்தை பார்த்தவுடனேயே எங்களுக்கு இவர் இங்கு இருப்பதே தெரியாது. 2014ஆம் ஆண்டுக்கு பின் இவர் எங்களுடன் தொடர்பிலேயே இல்லை. திருமணம் நடந்ததும் தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். பிரேத பரிசோதனையில் நீரில் மூழ்கி பலி என்று வந்துவிட்டது. கமலதாசிற்கு கடன் கொடுத்தவர்களின் நிலைதான் அந்தோ பரிதாபம். எத்தனை குடும்பங்கள் தாம் சிறுக சிறுக சேமித்த பணத்தை கொடுத்திருப்பார்கள். நம்பிக்கை அடிப்படையில் தான் பணத்தை பெற்றுக் கொண்டவர் அதனை திருப்பிக் கொடுக்க முடியாமல் போனதற்கு தற்கொலைதான் தீர்வு என்று தனது உயிரை தானே மாய்த்து கொண்டுள்ளார். இவரிடம் கடன் கொடுத்த குடும்பங்களின் நிலை என்ன? அவர்களின் எதிர்காலம் எவ்வாறான சவால்களை எதிர்கொள்ளப் போகிறார்கள்? இவரது மரணத்துக்கு பின் எத்தனை குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகரிக்கப் போகிறதோ தெரியவில்லை. கமலதாசின் மரணத்துக்கு பின் நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய விடயம், தற்கொலை எந்த பிரச்சனைக்கும் தீர்வல்ல. கமலதாஸ் சிறிது நேரம் யோசித்து தன் மனைவியுடன் தனக்குள்ள கடன் சுமையை பேசி பார்த்து ஒரு தீர்வை பெற்றிருக்கலாம். அதேபோல் 6 சகோதரர்கள் இருக்கும் பொழுது 2019ஆம் ஆண்டு முதல் இறக்கும் வரை அருகருகே இருந்து கொண்டவர்கள் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி தன்னிலையை உணர்த்தி இருக்கலாம். அல்லது நண்பர்களிடமாவது பகிர்ந்திருக்கலாம். எதுவுமே இல்லாமல் தன்னுயிரை தானே மாய்க்கும் நிலைக்கு சென்றதுதான் வேதனையான விடயம். கமலதாஸ் இறந்துவிட்டார். அவரது மனைவியும் பிள்ளைகளும் கடன்காரர்களால் உயிருள்ளவரை வஞ்சிக்கப்பட போகிறார்கள். மனைவியின் பிள்ளைகளின் நிலையை உணராது விட்ட கமலதாசை போல் யாரும் இந்த தவறான முடிவை எடுத்து விடாதீர்கள். காரணம், உங்களை நம்பி வாழ்ந்தவர்களை உயிருடன் கொன்றுவிடும் இந்த சமூகம்.